பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உமை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நன்றி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உமை ஆராதிக்க கூடி வந்தோம். சொல்லுமா, நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 இயேசுவே, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நன்றி பலிய செலுத்த வந்தோம், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லையப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா. உமது இரக்கத்துக்கு, உமது அன்பிற்கு பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே உமது காரியம். என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே உமது காரியம். என்னை பெரியவனாய், என்னை பெரியவனாய் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஒன்று சேர்ந்து ஆராதனை 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 முழு பலத்தோடு ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலிய செலுத்த வந்தோம், ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நன்றி பலிய செலுத்த வந்தோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ரட்சித்து கர்த்தர் இந்த மகிமையான ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யவும் போதிக்கவும் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் செய்தி கொடுக்கும்படி அன்போடு அழைத்த நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் டைட்டஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு அமர்ந்திருக்கிற மூத்த ஊழியர்கள், திருச்சபை பெரியோர்கள், பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நம் கண்களை மூடி ஒரே ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லோரும் கண்களை மூடி இந்த கல்வாரி காட்சியை நம்ம கண்கள் முன்பதாக கொண்டு வருவோம். ஒருவர் கண்ணும் திறந்திருக்க வேண்டாம். ஒரு மனிதனுடைய சத்தம் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. எல்லோரும் கண்களை மூடினவர்களாக அந்த கல்வாரி காட்சியை நோக்கி பாருங்க. நீங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும் சரி, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தொட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட பேச வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உடைக்க வேண்டும். எல்லோரும் கண்களை மூடினவர்களாக அந்த கல்வாரி காட்சியை கண்கள் முன்பதாக கொண்டு வருவோம். தேங்க்யூ ஜீசஸ்.
எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் எல்லா தகப்பன்மார்களும் ஆண்டவரே கர்த்தர் ஒன்று கூட வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபாசன தண்டையை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு கூட நீங்க பேசுங்க. யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, வியாகுலத்தோடு, வருத்தத்தோடு ஆண்டவரே என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலையிலே வந்திருக்கிறாங்க என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியாக, எங்களோடு கூட இடைப்படும்படியாக உம்மை வரவேற்கிறோம். எல்லா துதி கன மகிமையுடைய பரிசுத்த நாமத்துக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனைகள், நினைவுகள், எண்ணங்கள், செயல்கள், சொல்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய தெய்வீக ஆளுகையின் கீழ் கொண்டு வருகிறேன். எங்களோடு கூட நீங்க இடைப்படும்படியாக ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒரு விசை கூட தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்துக்கு மகிமையை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. என்னுடைய பெயர் லாரன்ஸ். சென்னையில் இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 2007 வருஷம் பாஸ்டர் அவங்க கூட ஒரு நட்பு ஏற்பட்டது. 2007 தான் அவர் நான் முதல் பார்த்தேன். MABC, மெட்ராஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் காலேஜில் அவங்களும் வந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து படிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினாங்க. வேதாகம கல்லூரி. ஸோ அதற்கு பின்பதாக அவங்க ஊழியத்துக்கு முழு நேரமாக வந்துட்டாங்க. ஆண்டவர் என்னை வேலைக்கு போக சொல்லிட்டாரு. சரிங்களா, பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு 2018 வரைக்கும் இவாஞ்சலிஸ்டாக வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். 2018 ஆண்டவர் முழு நேர ஊழியத்திற்கு அழைத்தார். 2018. ஸோ 2019 பரமன்கேணியில் ஒரு உபவாச ஜபம், லீடர்ஸ் ப்ரேயர் நடந்து கொண்டிருந்தது. அங்கே ஆண்டவர் என்னோடு கூட முகமுகமாக பேசி, ஒரு வேலை இருக்கிறது, செய்ய வேண்டும், உன்னுடைய வேலையை விட்டுட்டு வரியா அப்படின்னு கேட்டார். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், சாதாரண வேலை இல்லை நான் செஞ்சு கொண்டிருந்தது. டென்மார்க்குக்கு ரிப்போர்ட்டிங். சரிங்களா, யூரோப் கம்பெனிக்கு நான் வந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். எல்லாமே கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தனி கேபின், நல்ல சேலரி, நல்ல எல்லா வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆஃபீஸ் போனால் போதும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும் பொழுது ஒய்ஃபிடம் சொன்னேன். 2 பேரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி சரி ஆண்டவருக்காக வேலை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து 2018 மார்ச் 1, சரிங்களா, மார்ச் 1 ஜனவரி மாதம் 3 மலையில் ஆண்டவர் பேசினாங்க. பிப்ரவரி மாதம் கழித்து மார்ச் 1 மார்ச்சிங் ஃபார் கிரைஸ்ட். சரிங்களா, 2018 மார்ச் 1 கிறிஸ்துவுக்காக முழு நேரமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். 2019 பரமன்கேணியில் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து இந்த வேதாகம கல்லூரியை ஆண்டவர் என்னுடைய கரங்களில் கொடுத்தார். ஸோ இந்த வேதாகம கல்லூரியை நான் அதாவது சீஷராக்க வேண்டும் என்ற தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். சீஷத்துவத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். சரிங்களா, சீஷத்துவத்தை செயல்படுத்தினேன். திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அது வேதாகம கல்லூரியாக மாறிடுச்சு. சரிங்களா, சீஷத்துவத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண விசுவாசிகள் மத்தியிலும் ஊழியர் மத்தியிலும் இன்றைக்கி திரும்பி பார்த்தா அது வேதாகம கல்லூரி ஆகிட்டு இருக்குது. எனக்கு நிறைய பட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ரெவரண்ட்ன்றாங்க, டாக்டர்ன்றாங்க,
அதுக்கப்புறமேட்டு வந்து பாஸ்டர்ன்றாங்க, டீச்சர்ன்றாங்க, என்னென்னோ பட்டங்கள்லாம் வந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு சிறு சாட்சி. இந்த நாளிலும் வேதாகம கல்லூரி நடத்துவதற்காக தான் நாங்கள் பாஸ்டர் ஐயாவை நாங்கள் வந்து அணுகணும். அவங்களும் வாங்க பிரதர், எங்கள் சர்ச்சில் ஒரு வேதாகம கல்லூரி சென்டர் ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ், 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 38 சென்டர் ஆரம்பிக்கணும். அதுதான் எங்களுடைய தரிசனமாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில். இப்போதைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 10 டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் எங்களுடைய கல்லூரியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். 10 டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் நம்முடைய திருப்பூரும் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. இங்கே 6 மணி வரைக்கும் இப்போ வேதாகம கல்லூரி நடந்தது. ஸோ இப்போ அடுத்ததாக இந்த பகுதியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணேன், ஜெபித்தேன். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாருன்னா எடுத்தவங்க சத்தமா படிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே சத்தத்துல பக்கத்துல இருக்கிறவங்க கை பிடிச்சி கர்த்தர் உங்களை தலையாக்குறாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தலையாக்குறார். கர்த்தர் உங்களை தலையாக்குறார். வாள் கிடையாது, சரிங்களா? நம்ம வாள் கிடையாது. பொய் தீர்க்கதரிசி வாள், சரிங்களா? உண்மையான தீர்க்கதரிசி தலை, சரிங்களா? பொய் தீர்க்கதரிசி வாள், உண்மையான தீர்க்கதரிசி தலை. கர்த்தர் சொல்றவன் உண்மையான தீர்க்கதரிசி. தன்னுடைய வாழ்க்கையை வாடுறத சொல்றவன் பொய் தீர்க்கதரிசி. சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றதை தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னார் பாருங்க மிகாயா, உண்மையான தீர்க்கதரிசி. மற்றவன் சொல்லி கொடுத்ததை சொல்லி மற்றவனுக்கு ஜால்ரா அடிச்சு மற்றவனுடைய வார்த்தைகளை கேட்டு இப்போ சொல்றவன் வந்து கள்ள தீர்க்கதரிசி, சரிங்களா? பொய் தீர்க்கதரிசி. பொய் தீர்க்கதரிசி வாழாதான் இருப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, செய்திக்கு போறதுக்கு முன்னாடியே ஆவியானவர் ஒரு காரியம் உணர்த்துறாரு. ஏன் நான் வாளாவே இருக்கிறேன், ஏன் நான் கீழாவே இருக்கிறேன், ஏன் நான் மேலே ஏற முடியல, ஏன் நான் உயர முடியல, ஏன் நான் தலையா இருக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க சத்தியத்தை செக் பண்ணுங்க. செக் யுவர் டாக்ட்ரைன். உங்களுடைய உபதேசத்தை செக் பண்ணுங்க. உங்க உபதேசம் தவறா இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியாது. உங்களுடைய உபதேசம் எங்கன்னா தப்பா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு இளம் வாலிப பையன் வாலிப பெண் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு பாஸ்டர் கிட்ட போயிருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் கிட்ட போகும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, கடன் வாங்குறது தப்பு இல்லை, கடன் வாங்குறது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? அவர் பேச்சை கேட்டுட்டு பல லட்சம் ரூபாய் கடன், அவங்க வாழ்க்கையில் பல லட்சம் ரூபாய் கடன். அந்த தம்பி வந்து சொன்னார், அண்ணே இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு தப்பான உபதேசத்தை நான் கேட்டு இன்னைக்கு நான் வந்து ரொம்ப பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன். பாருங்க, தப்பான உபதேசம். வேதம் சொல்லுகிறது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு, நல்ல சத்தமா சொல்லுங்க, கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் சத்தியம். சத்தியம் இதுதான், சரிங்களா? கடன் வாங்குன்னு சொல்றது சத்தியம் கிடையாது. அட வாங்கலாம்ப்பா, வீடுனா கடன் வாங்காதே வாங்க முடியும். அட வாங்குப்பா, காருனா கடன் வாங்காதே வாங்க முடியும். அட வாங்குப்பா, பசங்கன்னா கடன் வாங்காதே படிக்க வைக்க முடியும். அது சத்தியம் கிடையாது, அது பொய். அது வந்து பொய் தீர்க்கதரிசியினுடைய பிரசங்கம். கடன் வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது. பிரியமானவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த நாளிலும் அநேகரை பிசாசு வஞ்சித்து வச்சிருக்கிறான். எப்படி வஞ்சித்து வச்சிருக்கிறான் தெரியுமா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளாஸ்ல எடுத்த அதே சப்ஜெக்ட் ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. என்னன்னா, அன்பு, அன்புன்னு சொன்னா யாரை மாட்ட மாட்டோம். அன்பு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அன்புன்ற வார்த்தை பிடிக்கும். ஏன்னா மனைவியை நேசிப்போம், பிள்ளைகளை நேசிப்போம், அப்பா அம்மாவை நேசிப்போம், எல்லாரையும் நேசிப்போம். ஆனா அதுக்கு இன்னொரு பேரை வந்து பிசாசு வச்சிருக்கிறான். என்ன பேர்னா காதல். காதல், சரிங்களா? காதல்னு சொன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், ஜாக்கிரதையாயிடுவோம். காதல்னா அது வந்து அவசரம்னு அர்த்தம், காதல்னா வந்து அது இச்சைன்னு அர்த்தம், சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும். அதனால பிசாசு என்ன பண்ணிட்டான், அந்த காதல்ன்ற வார்த்தையை அப்படியே மறைச்சு அன்பு அப்படின்னு வச்சுட்டான். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நேசிக்கும், அன்பு சகலத்தையும் விரும்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு, அந்த அன்பை கொண்டு வந்து இங்க புகுத்தி என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நிறைய பேர் வந்து மிஸ்கைட் ஆயிருக்கிறாங்க இந்த அன்புன்ற ஒரு மேட்ரு. அதே மாதிரி நீங்க இதுல பாத்தீங்கன்னா கடன் சொல்லிட்டா யாருமே இங்க வாங்க மாட்டோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது கடன் வாங்கக்கூடாது, சரிங்களா? வேதம் எனக்கு தெரியும், வேத வசனம் எனக்கு தெரியும், பைபிள் எனக்கு தெரியும். கடன் வாங்காது, நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அந்த கடத்தை தான் பிசாசு என்ன பண்ணிட்டா தெரியுமா? யாருன்னா சொல்றீங்களா? இஎம்ஐ. அல்லேலூயா. இஎம்ஐ. பிசாசு அவனுக்கு அந்த கடனுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? இஎம்ஐ. போனு இஎம்ஐ,
கீபோர்டு இஎம்ஐ, ஏசி இஎம்ஐ, ஃப்ரிட்ஜ் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, வீடு இஎம்ஐ, ஹஸ்பண்ட் இஎம்ஐ, ஒய்ஃப் இஎம்ஐ. சரிங்களா? எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா இப்ப பிசாசு? இஎம்ஐயா மாத்தி வச்சிருக்கான். சரிங்களா? அல்டிமேட்டா என்ன மாத்தி இருக்கிறான்னா கடன்காரனா மாத்தி வச்சிருக்கான். சரிங்களா? நம்மள என்னவா மாத்தி வச்சிருக்கிறான்? கடன்காரனா. நான் தலையா இருப்பேன்னு ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்கிறான் பிசாசு? வாளா மாத்தி வச்சிருக்கிறான். சரிங்களா? வாளா மாத்தி வச்சிருக்கான். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கொடுத்த ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து நான் ஜெபிக்க விரும்புறேன். முதலாவது பாருங்க, தகப்பன் என்பவன் நேசிக்கிறவனாக இருக்கிறான். தகப்பன் என்பவன் நேசிக்கிறவனாக இருக்கிறான். அடுத்தது தகப்பன் என்பவன் போதிக்கிறவனாக இருக்கிறான். தகப்பன் என்பவன் போதிக்கிறவனாக இருக்கிறான். மூன்றாவது தகப்பன் என்பவன் பராமரிக்கிறவனாக இருக்கிறான். நான்காவது தகப்பன் என்பவன் பாதுகாக்கிறவனாக இருக்கிறான். ஐந்தாவது தகப்பன் என்பவன் உற்சாகப்படுத்துகிறவனாக இருக்கிறான். சோ ஒரு சில காரியங்கள் தகப்பனை குறித்து டெஃபினிஷன் சொல்லுது. who is a father? தகப்பன்னா யாருப்பா அப்படின்னா இந்த 5 காரியங்களை சொல்லிடலாம். அப்பா தான், எங்க அப்பா தான். எல்லாருமே சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில ஏதாச்சும் ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரும், எங்க அப்பா அப்படின்னு சொல்லுவேன். எங்க அப்பா தான்ப்பா கற்றுக் கொடுத்தாரு, எங்க அப்பா தான்ப்பா இந்த சூழ்நிலைக்கு என்னை உயர்த்தினாரு. ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், 20 லட்சம் ரூபாய் எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு பிரதர், கடை அடைக்கிறதுக்கு 1 ரூபாய் அதுல எடுக்கல. அதாவது பிள்ளைகளுடைய வளர்ச்சி, மனைவினுடைய, அதாவது பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய உயர்வுக்கு பாடுபடுகிறவர்கள் தகப்பனாக இருக்கிறார்கள். அந்த ப்ரொமோஷன் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷனாக இருக்கிறது. சரி, இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் தகப்பனுடைய ஒரு சில காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா பார்ட்டேக்கர். ஆங்கிலத்தில் பார்ட்டேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல பங்கு கொள்ளுகிறவர். தகப்பன்னா யாருன்னா பங்கு கொள்ளுகிறவர். விட்டுட்டு ஓடணும்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த நாள்ல ஆவியானவர் ஒரு சில பேர்கிட்ட சொல்றாரு, ஆனா எப்போ பார்த்தாலும் விட்டுட்டு ஓடணும். மனைவியை விட்டுட்டு ஓடணும், பிள்ளைகளை விட்டுட்டு ஓடணும், குடும்பத்தை விட்டு ஓடணும், எங்கேயாச்சும் விட்டுட்டு ஓடினோன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தகப்பன் என்பவன் நின்று சாதிக்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. விட்டுட்டு ஓடக்கூடாது. கோழைய ஆண்டவர் அழைக்கல. பிரியமானவன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, 4 பேர் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. எல்லாரும் 4 காமிங்க, 4 வரல காமி. 4 பேர் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. முதல்ல யாருன்னா பயப்படுறவன் போக மாட்டான், அப்புறம் கஞ்சன் போக மாட்டான், அதுக்கப்புறமேட்டு சுயநலக்காரன் போக மாட்டான், அதுக்கப்புறமேட்டு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சோம்பேறி. சரிங்க, சோம்பேறி. இந்த 4 விஷயமும் தகப்பனுக்கு செட் ஆகாத ஒரு மேட்ரு. இந்த 4 விஷயமும் அப்பாவுக்கு சூட் ஆகாத ஒரு சோம்பேறியா அப்பா இருக்க முடியாது. ஒரு அப்பா சோம்பேறியா இருந்தா அந்த குடும்பம் என்ன ஆகாது? முடிஞ்சது கதை. சரிங்களா? ஒரு அப்பா பயப்படக்கூடாது. ஒரு அப்பா பயந்தா அந்த குடும்பம் என்ன ஆகும்? முடிஞ்சது கதை. அந்த மாதிரி இந்த 4 விஷயத்தை நாம வைத்துக் கொள்ளுங்க. முதல்ல பார்ட்டேக்கர், பங்கு கொள்ளுகிறவன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த விஷயம். நம்ம புதுசா இருக்கும். நானும் கேட்கும்போது ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. அவனும் புசித்தான். கடைசியா போட்டிருக்கு, என்ன யார் புசிச்சது? அவனும் புசித்தான். ஆதாம் என்ன பண்ணிருக்கிறாரு? புசித்தார் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தேவனால் உண்டானவன் பாவம் செய்யான். வேதம் சொல்லுகிறது தேவனால் உண்டானவன் பாவம் செய்வது கிடையாது. சரிங்களா? நம்ம ஜீனியாலஜி ஆஃப் கிரைஸ்ட்ல பாத்தீங்கன்னா மத்தேயுல ஒரு ஜீனியாலஜி கொடுத்துருக்கோம் அவங்க அப்பாவுடைய சைட்ல இருந்து, லூக்கால ஒரு ஜீனியாலஜி கொடுத்துருக்கோம் அவங்க அம்மாவுடைய சைட்ல இருந்து. 2 சைட்ல இருந்து நீங்க படிக்கும்போது ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு போட்டிருக்கோம். தேவனால் உண்டானவன் பாவம் செய்வதில்லை. அப்ப எதுக்குப்பா அவனும் கனியை புசித்தான்? சரிங்களா? அதாவது ஈவ் இப்ப தப்பு பண்ணிட்டாங்க, ஏவாள் தப்பு பண்ணிட்டாங்க. ஆதாமுக்கு நல்லா தெரியும் காட் வர போறாரு, தேவன் வர போறாரு, இப்ப ஈவை பனிஷ் பண்ண போறாரு, ஈவை துரத்தி விட போறாருன்னு ஆதாமுக்கு நல்லா தெரியும். இப்போ ஆதாம் என்ன பண்றாருன்னா அந்த பழத்தை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி இவரும் அந்த பழத்தை சாப்பிடுறாரு. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். எல்லாரும் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் மோதி பார்த்துடலாம்.
சரிங்களா? எதுவா இருந்தாலும் மோதி பார்த்துடலாம். அதுதான் அந்த இடத்துல ஆதாம் வந்து பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கு அங்க ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சிருக்கு. நீ எப்படி ஆண்டவர் விலைக்கு வைத்த அந்த கனியை புசிப்பாய்? ஆண்டவர் வந்து தொடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை நீ எப்படி தொடுவ? ஆண்டவர் பார்க்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை எப்படி நீ பார்ப்ப? அதனால நீ இனிமேல் எனக்கு மனைவியா இருப்பதில்லை, நான் உனக்கு கணவன் கிடையாது, நாளைக்கு காலையில காட் வரட்டும், 2 பேருக்கு இப்பவே சைன் போட்டு கொடுத்துற, அவள்தான் டைவர்ஸ். ஒரு குடும்பத்திலையுமே இந்த வார்த்தை கேட்க கூடாது, டைவர்ஸ். அது என்ன தலை போற காரியமா இருந்தாலும் சரி, டைவர்ஸ் என்ற வார்த்தை உங்க இல்லங்களில ஒலிக்க கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் அருவருக்கிற ஒரு வார்த்தை அது. எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் தெரியும், இன்டர்நேஷனல் மேன் ஆஃப் காட். அவர் மெசேஜை இப்ப நான் கேட்கறது இல்லை, ஏன்னா அவருடைய மனைவி அவர் வந்து விவாகரத்து பண்ணிட்டார். என்னன்னு கேட்டா, விபச்சார ஒரே ஒரு அந்த ஒரு பிராதி நிமித்தம், அந்த ஒரு ரீசன் நிமித்தமா மட்டும்தான் நீ மனைவியை விட்டலாம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இவர் என்னன்னா ரொம்ப கேள்வி கேட்கிறா பாஸ்டர், ஓவரா கேள்வி டாமினேட் பண்றா என்ன ஊழியத்துல, அது எனக்கு பிடிக்கல, அதனால என் மனைவியை நான் விட்டுட்டேன். ரொம்ப கேள்வி கேட்கிறா. அது நீ பரலோகம் போக முடியாது, நீ பரலோகம் விபச்சார அந்த காரணத்தின் நிமித்தமாக மட்டும்தான் உனக்கு ஆண்டவர் விலக்கு கொடுத்திருக்கிறாரே தவிர வேற எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனைவியை. இந்த இடத்துல பாருங்க, ஆதாம் இடத்திலிருந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆதாமுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம என்ன முடிவு எடுத்திருப்போம் தெரியாது. ஆதாம் வந்து அந்த கனியை வாங்கி சாப்பிடுறாரு. சாப்பிட்டு எதுவா இருந்தாலும் நம்ம ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் வரப்போறாருன்னு தெரியும், கீழ்ப்படியாமையின் பாவத்தை நம்ம செஞ்சுட்டோம்னு தெரியும், நமக்கு தண்டனை இருக்குதுன்னு தெரியும். உன்னுடைய தண்டனையில நானும் பங்கு எடுத்துக் கொள்ளுகிறேன். இதுதான் ஆதாமுடைய இருதயம். பிரியமானவர்களே, ஆதாம் வந்து கீழ்ப்படியாதவர் தான். ஆதாம் வந்து தேவன் வந்து புறக்கணித்த ஒரு நபர் தான். ஆனா ஆதாம் கிட்ட இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு லெசனை வந்து அட்மையர் பண்ணார். ஆதாம் கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து இந்த ஒரு லெசன் அட்மையர் பண்ணார். அதாவது இந்த ஒரு லெசன், இந்த ஒரு பாடம், இந்த கான்செப்ட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன கான்செப்ட்னா, சபை பாவம் பண்ணிடுச்சு. சரிங்களா? சபைனா யாரு? நம்ம தான் சபை. எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் சபை. சரிங்களா? சபை பாவம் பண்ணிடுச்சு. சபையை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் இப்ப தட்டி விடலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு? சபையினுடைய பாவத்தை தன் மேலே ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவர் ஆதாம பார்க்கிறாரு. ஏவாளுடைய பாவத்தை தன் மீது வேணுமென்றே ஏற்றுக்கொண்ட ஆதாம் அங்கு நின்று கொண்டிருக்கும் போது சபையை அவர் புறக்கணித்து விட்டு செல்ல முடியாது. அதனால என்ன பண்றாரு? சபையினுடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டவராய், சரிங்களா, சபையினுடைய பாவத்தை தன் மீது சுமந்தவராய், சபை என்கின்ற மனவாட்டியை அவர் வந்து என்ன பண்றார்? நேசித்தபடியினாலே அந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? சபையை அவர் நிராகரிக்கவில்லை, மாறாக சபைக்காக அவர் வந்து பாடுபடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அப்போ பார்ட்டேக்கர், ஒரு தகப்பனார்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல பங்கு கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க விட்டுட்டு ஓடணும்னு நினைக்க கூடாது, கட் பண்ணி விடணும்னு நினைக்க கூடாது, துண்டித்து விடணும்னு நினைக்க கூடாது, மனைவியை விட்டு ஓடணும்னு நினைக்க கூடாது. இது வந்து கர்த்தர், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நான் அடிக்கடி என் வைஃப் கிட்ட சொல்ற விஷயம் இதுதான். நொண்டி குதிரையா இருந்தாலும் இந்த குதிரையை வைத்துதான் நீ பரலோகம் போய் ஆகணும். சரிங்களா? உனக்கும் அதே மாதிரி தான், நான் உன்னை வச்சுதான் நானு பரலோகம் போய் ஆகணும். சரிங்களா? இங்க கலாச்சாரம் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் வந்து இந்த காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். முதலாவது. இரண்டாவது காரியம் பாருங்க, ப்ரொடெக்ஷன். சரிங்களா? ஒரு தகப்பன் என்பவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் வந்து பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கதவை அடைத்தார். பாதுகாப்பு. தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன் குடும்பம் எல்லாவற்றையும் உள்ளே வைத்து ஆண்டவர் கதவை அடைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கதவை அடைக்கணும்னா ஆண்டவர் கதவை அடைக்கிற மாதிரி நம்முடைய ஜீவியம் இருக்கணும். நம்முடைய ஜீவியம், உங்களுடைய வாழ்க்கையை செக் பண்ணுங்க, உங்களுடைய ஜீவியத்தை செக் பண்ணுங்க. ஆண்டவர் கதவை அடைத்தார். நோவாவுக்கு யோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோபையும் யோபோடு இருந்தவர்களையும் யோபுக்குண்டான யாவற்றையும் சுற்றி
வேலி அடைத்தார். ஆண்டவர் வேலி அடைத்திருக்கணும். அப்போ யோபினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபினுடைய வாழ்க்கை முறை, அப்போ ஒரு தகப்பனாக என்னுடைய வாழ்க்கையை வைத்து தான் என் தேவன் என்னை பாதுகாக்கிறார். என்னுடைய வாழ்க்கை முறையை வைத்து தான் என் தேவன் என் குடும்பத்தை வேலி அடைக்கிறார். என்னுடைய வாழ்க்கை முறையை வைத்து தான் என் தேவன் என் பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நம்முடைய அதாவது 10% தான் நீங்க சொல்றத உங்க பிள்ளைங்க கேட்கிறாங்க. 10% தான் நீங்க சொல்றத உங்க பிள்ளைங்க கேட்கிறாங்க. 90% நம்ம செய்கையை பார்த்து தான் அவங்க வாழுறாங்க. எங்க அப்பா இப்படி தான் செய்வாரு, எங்க அப்பா இப்படி தான் செய்வாரு, எங்க அப்பா இப்படி தான் நடந்துக்குவாரு, எங்க அப்பா இப்படி தான் பைபிள் படிப்பாரு, எங்க அப்பா இப்படி தான் உபவாசம் இருப்பாரு, எங்க அப்பா இப்படி தான் கர்த்தருக்கு பயந்து காணிக்க தசம பாகத்தை கொடுப்பாரு. இது எல்லாமே யாரை பார்த்து தான் செய்யறாங்க? 90%, 90% நம்மை பார்த்து தான் பிள்ளைகள் செய்கிறார்களே தவிர நம்ம சொல்றது, அதாவது நீங்க செய்யாம அவங்க செய்ய மாட்டாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நம்ம குடும்பத்தினுடைய பாதுகாப்பு யாரிடம் இருக்கிறதுனா குடும்ப தலைவனிடம் இருக்கிறது. நான் குடும்ப தலைவன் அப்படின்னு ரேஷன் கார்டுல பேர் போட்டுக்க கூடாது. நான் குடும்ப தலைவன் என்ன அர்த்தம்னா, வேதாகமத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை தலையாக வைத்திருக்கிறாரா, நான் வேத வார்த்தைகளின்படி தலையாக இருக்கிறேனா, என் குடும்பத்துக்கு வேத வசனத்தின்படி நான் தலையாக இருக்கிறேனா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை விசுவாசிக்க பழகி கொள்ளுங்க, ஆண்டவரை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீயும் ரட்சிக்கப்படுவாய், உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். உன்னோடு கூட இருக்கிற எல்லாரையுமே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். ப்ரொடெக்ஷன். 2வது. 3வது பிரேயர். ஒரு குடும்ப தலைவனுக்கு இருக்க வேண்டிய 3வது குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெபம், பிரேயர். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். 25, 21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். இந்த இடத்துல போட்டிருக்கு, ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு வசனம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக, ஈசாக்குனா யாரு? கணவன். கணவன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல ஈசாக்கு அப்படின்றதுக்கு பேர் மாத்திரம் கணவன். இந்த ஈசாக்குனா என்ன பிரச்சனை தெரியுமா? ஆபிரகாம் எடுத்துக்கிட்டாலும் நிறைய ஒய்ஃபு, சரிங்களா? யாக்கோபை எடுத்துக்கிட்டாலும் நிறைய ஒய்ஃபு. இந்த ஈசாக்குக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இடிக்குது. என்னன்னா, கர்த்தருடைய பயபக்திக்குரியவன். ஒரே ஒய்ஃபு தான், ஒரே ஒய்ஃபு தான், ஒரே ஒய்ஃபு தான். அல்லேலூயா. ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். பிரியமானவர்களே, அதாவது வெளியே ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வெளியில் பரோட்டாவும் கறியும் கொத்து கறியும் சாப்பிட்டுட்டேன். சரிங்களா? வீட்டில் பிரியாணி, ஆனால் என்னால் சாப்பிட முடியல. ஏன்? நான் தான் அங்கேயே திருப்தி ஆயிட்டேன்னு. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். அல்லேலூயா. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரிஞ்சவங்க நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம எங்க தெரியுமா சாட்டிஸ்ஃபை ஆகிறோம்? நிறைய இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம். நிறைய இடத்துல நம்ம திருப்தி அடைஞ்சிடுறோம். சரிங்களா? நிறைய இடத்துல திருப்தி அடைஞ்சதுனால நிறைய பேருக்கு மனைவியே தேவை கிடையாது. எனக்கு வீடே வேணாம் பிரதர், எனக்கு கரெக்டா இருக்குது, எல்லாம் கரெக்ட் டைமுக்கு போறேன், கரெக்ட் டைமுக்கு வரேன். இப்போ பேசும்போது கூட ஐயா சொன்னாங்க, சரிங்களா? கரெக்ட் டைமுக்கு நான் வருவேன், கரெக்ட் டைமுக்கு தூங்குவேன், கரெக்ட் டைமுக்கு எழுந்திரிச்சு போயிட்டே இருப்பேன். எனக்கு மனைவி தேவைப்படுது. ஏன்னா உனக்கு திருப்தி வேற இடத்துல கிடைக்குது, உனக்கு வேற இடத்துல திருப்தி கிடைக்குது. பிரியமானவர்களே, ஈசாக்கு யாருன்னு பார்த்தோம்? ஒரே மனைவி. சரிங்களா? செக் பண்ணுங்க. அதாவது ஒரு ஸ்திரீயோடு கூட நம்ம விபச்சாரம் செஞ்சாதான் அது விபச்சாரம் கிடையாது. சரிங்களா? ஒரு 1 hour இதுல உள்ள போயிட்டு வந்தாலே போதும், அதே பனிஷ்மெண்ட் தான். சரிங்களா? 1 மணி நேரம் இது உள்ள போயிட்டு வந்தாலே போதும், அதே பனிஷ்மெண்ட் தான். என்ன பனிஷ்மெண்ட்? விபச்சாரக்காரன். சரிங்களா? நம்ம தான் இங்கேயே திருப்தி அடைஞ்சிடுறோமே, நமக்கு எதுக்கு வீடு, நமக்கு எதுக்கு மனைவி? பிரியமானவர்களே, ஈசாக்கு பாருங்க, ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் செய்தான்.
கர்த்தர் அவருடைய மனைவியை ஆசீர்வதிக்கிறார். நீங்க உங்க வீட்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்க வீட்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்க ஜெபங்கள், யாருடைய ஜெபங்கள் கேட்கப்படாதுன்னா துன்மார்க்கனுடைய ஜெபம் கேட்கப்படாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. துன்மார்க்கன் ஜெபிப்பதற்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. எல்லாரும் சும்மா அப்படியே வெளியே படம் போடலாம். நல்லா ஜெபிக்கிற மாதிரி 72 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், 3-4 ஜெபம், 5-5 நாள். நோ, துன்மார்க்கனுடைய ஜெபம் கேட்கப்படாது. துன்மார்க்கனுடைய ஒரே ஒரு ஜெபம் தான் கேட்கப்படும். என்னன்னா, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இந்த ஒரே ஒரு ஜபத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். மிச்சபடி எந்த ஜபமும், அதனால தான் ஜபத்துக்கு பரிசுத்தவான் வேணும், அதனால தான் ஜபக்கு தேவ ஊழியர்கள் வேணும், அதனால தான் ஜபத்துக்கு பாஸ்டர் வேணும். ஏன் நம்ம இதெல்லாம் மற்றவங்க கிட்ட சொல்றோம் ஜப குறிப்பு? ஏன் ஜபம் கேட்கப்பட்டாதான் நானே ஜெபிச்சுட்டு போவேன். ஜபம் கேட்கப்படாதனால தானே இப்ப பிரச்சனையே. ஈசாக்கு ஜபம் பண்ணினார். இந்த ஈசாக்குன்றவர் மனைவிக்கு மட்டும் ஆசீர்வாதமா இல்ல, முதல்ல ஒரு துறவை வெட்டுறாரு, ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறாரு, அதுவும் போயிடுது. இரண்டாவது ஒரு துறவு வைக்கிறார், சித்தனான்னு பேர் வைக்கிறார், அதுவுமே போயிடுது. அடுத்தது ஒரு துறவு வெட்டுறார், ரெகபோத். அல்லேலூயா சொல்லுங்க. சரிங்களா? கர்த்தர் நம்மை பெருக பண்ணினார். இந்த ஈசாக்குன்றவர் யாருன்னா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஒரு ப்ரொஃபைல் எனக்கு வந்தது. என்னுடைய திருமணம் நடக்கும் பொழுது பாஸ்டர் கூட எனக்கு நிறைய ப்ரொஃபைல் பொண்ணு பார்த்தாங்க. அப்படி சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும் எல்லாரும். சரிங்களா? அப்ப எனக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்தது. நான் ஜெபம் பண்ணேன், அந்த பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப திருமணம் செய்யணும் சொல்றாரு. ஆனா நான் யோசிச்ச காரியம் என்னன்னா, அந்த ப்ரொஃபைல் என்கிட்ட கொடுக்கும் போதே சொன்னாங்க, அவங்க 2 பேர், அவங்க அக்காங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை, அவங்க அக்காங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை, அதனால கொஞ்சம் பார்த்துப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா ப்ரொசீட் பண்ணுன்னு சொல்றாரு, திருமணம் பண்ணுன்னு சொல்றாரு. சரி, ஓகே, கர்த்தர் சொல்றது தானே நம்ம கேட்கணும்னு திருமணம் பண்ணிட்டேன். சரிங்களா? 6 வருஷம் குழந்தை இல்லை எங்களுக்கு. 6 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ பிசாசு என்னென்ன பேசியிருப்பான் பாருங்க. அப்பவே நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அவங்க அங்க 2 அக்காங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷமா பேசுறான். எல்லாம் ஏசேக்கு சித்தனா, ஏசேக்கு சித்தனா, ஏசேக்கு சித்தனா, எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டா 7வது வருஷம் ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் பெற்றெடுக்க கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அதாவது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு எப்படி தெரியும் தெரியுமா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஒரு கேஸை எடுக்கும் போது தான் தெரியும் நீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையா. நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. நம்ம பண்ற ஜெபம் நம்ம ஏறெடுக்கப்படுதா, கூரை ஏறுதா, பரலோகம் போகுதா அப்படின்ற ஒரு ஒரு காரியமே நமக்கு புரியதாக இருக்கிறது. பிரியமானவன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியும். சரிங்களா? ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அடுத்ததாக பாருங்க, 4வது ப்ரொவிஷன், அதாவது கொடுக்கிறவனாக இருக்கணும். சரிங்களா? அதாவது ப்ரொவைட் பண்றவனாக, அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக. ப்ரொவைட் பண்றதுனா என்ன, எப்படி சொல்றது, மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவன் தான் ரிசோர்ஸ். he is the source of resource. ஒரு தகப்பன் தான் தகப்பன் போயிட்டு வேற எங்கேயும் கையை நீட்டிட்டு நிக்க கூடாது. எல்லாருமே தகப்பன் கிட்ட தான் கையை கட்டிட்டு நிக்கணும். சரிங்களா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு தகப்பன் போயிட்டு யார்கிட்டயும் கையை கட்டக்கூடாது. எல்லாரும் தகப்பனிடத்துல வந்துதான் கையை கட்டிட்டு நிக்கணும். அதுதான் அதாவது ப்ரொவிஷன். அவன் கொடுக்கிறவனாக. யோசேப்பு ஒரு நல்ல உதாரணத்தை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அது நிமித்தமாக அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். சரிங்களா? ஜோசப் had a dream. When he told to his brothers, they hated him even more. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டான். அதை சொன்ன பொழுது அவன் சகோதரர்கள் அவனை அதிகமாக பகைத்தார்கள். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து போகாத பிரச்சனை கிடையாது. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போகாத போராட்டம் கிடையாது. யோசேப்பு மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போகிறார். யோசேப்பு பாடுகள், உபத்திரவம், அவமானம், கண்ணீர், நீங்க கடந்து போகிற எல்லா பாதையின் வழியாகவும் யோசேப்பு கடந்து போகிறார். ஆனா நாளொன்று வந்தது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. தன் சகோதரர்களும் எல்லாம், நம்ம குடும்பம் எல்லாமே அவரை தேடிட்டு வருது. ஆதலால் பயப்படாதீர்கள்,
நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு தலையாக கர்த்தர் மாற்றுகிறார். வாளாக இருந்த யோசேப்பு இன்னைக்கு தலையா இருக்கிறாரு. குடும்பமே அவரை தேடிட்டு வருது. பிரியமானவர்களே, இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனையை விட்டு ஓடக்கூடாது. ஃபாதர்ஸ், சரிங்களா, அப்பாமார்களே, தகப்பன்மார்களே, இந்த 4 விஷயத்தை புரிஞ்சுங்க. பிரச்சனையை விட்டு ஓடக்கூடாது. பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4 விஷயத்தையும் ஆண்டவர் நம்மை தலையாக வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை தலையாக மாற்ற போகிறார். இந்த நாளிலிருந்து நீங்க எங்கெங்கெல்லாம் வாளா இருக்கிறீங்களோ எல்லா இடத்திலிருந்தும் அந்த கனெக்ஷன்ஸை எல்லாமே ஆண்டவர் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறார். அந்த தொடர்புகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் துண்டிக்க போகிறார். இது உங்களால முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். எல்லா தேவையில்லாத கனெக்ஷன்ஸ், தேவையில்லாத கடன், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத டாமினேஷன், தேவையில்லாத நபர்கள் எல்லோரையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? துண்டிக்க போகிறார். ஆனா சரி பிரதர், இந்த 4 காரியத்தை நான் பண்றேன், ஆனா இப்ப நான் என்ன பண்ணணும், இதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 விஷயத்தை ஒரு வேதாகமத்திலிருந்து நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். நீங்க படிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். பாஸ்டர் கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு, சரிங்களா, கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாத்தீங்கன்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு தூர போய்விட்டான். லோத்து ஆபிரகாமை விட்டு தூர போய்விட்டான். இந்த இடத்துல ஆபிரகாம் சபைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நல்ல வசதி, நல்ல வாய்ப்பை பார்த்த உடனே சபையை விட்டு விடுகிற லோத்து. நல்ல வசதி, நல்ல வாய்ப்பை பார்த்த உடனே சபையை விட்டு விடுகிற ஒரு லோத்து, சரிங்களா. லோத்தினுடைய முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு அழிவாக இருக்கிறது. அந்த குடும்பம் ஒரு டிசாஸ்டர், ஒரு அழிவை அது சந்திக்கிறதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்திற்காக சபை என்கின்ற ஆபிரகாமை விட்டுட்டு அவர் ஓடுகிறவராக இருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க, பி கேர்ஃபுல். உங்க சபையை விட்டு நீங்கள் போகிறவர்களாக இருந்தீங்கன்னா, உங்க ஊழியத்தை விட்டு நீங்க போகிறவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தலையாக வைக்க முடியாது. இரண்டாவது பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள். சபையை குறித்த ஒரு பயம் இல்லாத ஒரு ஜீவியத்தை ஏலியின் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சபையை குறித்த ஒரு பயம் இல்லை. முதலாவது லோத் என்ன செஞ்சார்? சபையை விட்டுட்டார். இவங்க என்ன பண்றாங்க? சபை மேல ஒரு மரியாதை கிடையாது, சபை மேல ஒரு பயம் கிடையாது. 2 பேரையும், அவங்க குடும்பத்தை எல்லாவற்றையுமே கர்த்தர் அழித்து போடுகிறார். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சபைனா ஒரு பயம் இருக்கணும், ஊழியம்னா ஒரு பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் கிடையாது. யோசேப்பு சொல்றார், இந்த வீட்டில் எனக்கும் பெரிய ஆள் கிடையாதுமா, ஆனா கர்த்தர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ரூபாவும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு விசுவாசி வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல சபைக்காக நீங்க எடுக்கிற பிரயாசங்கள், சபையில பண்ணுகிற நீங்க காரியங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பி கேர்ஃபுல். ஏலியின் குடும்பத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். சபையில ஒரு மரியாதை கிடையாது. ஆலயத்துல தான் சயனிக்கிறார்கள், ஆலயத்துல தான் அட்டூழியம் பண்றாங்க. ஊழியம் பண்ண சொன்னா அட்டூழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை கர்த்தர் எச்சரிக்கிறார். அடுத்ததாக பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது சபைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. தாவீதை சவுல் எதிர்க்கிறார். சபையாகிய தாவீதை எதிர்க்கிறார், சரிங்களா. அவருடைய வாழ்க்கையில டிசாஸ்டர். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, காஷன், ரெட் சிக்னலை பார்த்தா நிக்கணும், சரிங்களா. ஞானவான்கள் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் ஆபத்து. சபையை விட்டு போவாதீங்க. சபையில பிரச்சனை பண்ணாதீங்க. சபையை எதிர்க்காதீங்க. 3 விஷயம் தான் ஆண்டவர் சொல்றார். சபையை விட்டு போவாதீங்க, சபையில பிரச்சனை பண்ணாதீங்க, சபையை எதிர்க்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லோரும் கண்களை மூடினவர்களாக. Thank you Jesus, thank you Lord. உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பன்கள் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக தலைகளை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. என் அருமை சகோதரனே, கர்த்தர் இனிமேல் நீ தலையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ வாளாக இருப்பதில்லை. எந்த இடத்துல நீ தலை குனிந்து இருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ கையை கட்டிட்டு இருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ அடிமையாக இருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ நிமிர முடியாத கூலியாக இருக்கிறாயோ,
இந்த நாளிலும் ஆண்டவருடைய வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை உன்னை சந்திக்கிறது. இந்த நாள்ல ஆண்டவர் என்னை தலையாக வைக்கணும் பிரதர், நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் இந்த நாள்ல தலையாக விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. முதல்ல உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இது. நான் மேன் ப்ளீசிங் சர்மன், மனிதனை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசவில்லை. நான் தலையாக மாறணும் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் thank you Jesus. ஆண்டவரே, உயர்த்தின கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே அந்த தலையினுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த தலையினுடைய அபிஷேகம் இறங்கட்டும். அந்த தலையினுடைய வல்லமை இறங்கட்டும். அந்த தலை ஆளுகை செய்கிற மீண்டும் அந்த அதிகாரம் உனக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். நீ இழந்த அந்த ஆளுகையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ இழந்த அந்த ஆளுமையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இனிமேல் நீங்கள் கீழே இருக்க போவதில்லை. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை தலையாக மாற்றுவேன். இந்த நாளில் ஆண்டவர் சொல்றார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Jesus. Thank you Lord.